நல்லா பாடணும்பா, கல்யாணி ராகம்லாம் கரெக்டா இருக்கணும், நீ சாப்பிட்டீங்கன்னா கபூதி ராகம் ஆயிரும், பாட்டு கரெக்டா பாடு அப்படின்னாரு. பசி இவருக்கு தாங்க முடியாத பசி, இவர் பாடிக்கிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தன் பொட்டி கடை இருக்கு, பெட்டி கடை. அதுல போய் அந்த காலத்துல ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கினேன். ₹1 2 பழம், 2 ₹1 அப்படின்னு வாங்கினேன். வாங்கிட்டு இருக்கும் போது எனக்கு பசி. யாரு? நம்ம பாடுறவருக்கு. பாடிட்டு இருக்கும் போதே எப்படி கேட்கறது? இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா, பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வேணுங்கிறத கேட்போம். எப்படி இப்ப துண்டு போத்திலையும் வச்சுக்கல, நாங்க துண்டு கேட்போம். நாங்கள் பல கூட்டத்துக்கு போன துண்டு, அங்கே துண்டு போத்திக்கு துண்டு அப்படின்னு துண்டு துண்டாவே பேசுவோம். அப்ப அமைப்பாளர் நினைப்பாங்க, துண்டு போத்தலையோ, துண்டு போத்தி விடலாம் அப்படின்னு. அது பேச்சாளர்கள். இசையில எப்படி பண்ணுவாங்க? அவன் திங்கிறான், வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட போறான். இவரு அப்படி பாட்டுல இருந்து ஜதி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? தக்க சொன்னு தக்க ஜிம்மி தக்கி டக்க கிட்ட துக்க தத்தீம் தக்க சொன்னு திருக்கிறதும் தா அப்படின்னாரு. தா அப்படின்னாரு. அவன் தருவானா? அவனுக்கு புரியல. திங்கிறதா அப்படின்னாரு. அவன் வாழையில போட்டான். அது இப்படி மறுபடியும் தர முடியும்? காரம் ரங்கநாத கவாலம் எடுத்து கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. என்ன பண்றது? திங்கிறதா தரமாட்டான். என்ன பண்றது? தொங்கிறதா திங்கிறதா தொங்குறதா தினத்தா அப்படின்னா தினத்தா. அப்புறம் இந்த மாதிரில கேட்கறதுல உண்டு, என்ன பண்ண முடியும்? அதனால இசை சொற்பொழிவு ரொம்ப கஷ்டம்.